ஆமா. ஓகே. நாங்க இன்னைக்கு பார்க்க வேண்டியது முதலாவது என்ன விஷயத்தை பற்றி நாங்கள் பார்க்கணும்னு சொன்னோம். லாஸ்ட்ல நாங்க சக்தி சொட்டன் பற்றிய சகல விஷயம் பார்த்து அதுக்குரிய questions எல்லாம் முடிஞ்சது. ஸோ இன்றைய நாங்க பார்க்க வேண்டியது பீரியோடிக் டேபிள் கிளாசிபிகேஷன் எப்படி இருந்தேன்னு சொல்லி பார்த்து அதுல இருக்கிற மெயினான திங்ஸ் என்னன்னு சொல்லி ஃபுல்லா இருந்துச்சு முதலாவது பார்த்துக்கொள்ள வேணும். ஸோ அப்ப முதலாவது நாங்க பார்க்க வேண்டியது ஆவர்த்தன அட்டவணை பாகுபாடு. என்னென்ன பாகுபாடு இருந்தன்னு சொல்லி நாங்க முதலாவது என்ன செய்ய வேணும், பார்க்க வேணும். சரி, ஆரம்ப காலத்துல இருந்த முதலாவது பாகுபாடு நாங்கள் என்னென்று கலைக்க போறோம்னு சொன்ன உண்மையிலேயே பல விஞ்ஞானிகள் பல ஆய்வுகளை ரிசர்ச்களை செஞ்சுதான் செய்த ஒவ்வொரு ஒரு பாகுபாடுகளை மேற்கொண்டது. ஃபர்ஸ்டா நாங்கள் கதைச்சது பேசிக்கா என்னென்று கதைச்சதுன்னு சொன்னால் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் கிளாசிபிகேஷன் தான் கதைச்சோம். உலோக அலோக பாகுபாடு, உலோக அலோக பாகுபாடு என்று கதைச்சு கொண்டது. அதுக்கு பிறகு அது பேசிக்கா இருந்தது. அதுக்கு பிறகு லோதமேயர் என்றவர் சொன்னவர் வந்தவர். அந்த லோதோமேயர் என்றவர் வந்து அவர் என்னத்தை வச்சுக்கொண்டு கிளாசிபிகேஷன் செய்தன்னு சொன்னால் எங்களோட அட்டமிக் ஒளிமை வச்சுக்கொண்டு கிளாசிபிகேஷன் செஞ்சார், அணுக்கனவளவு. அப்ப அதான் சொல்லும் ரெண்டாவது லோதமேயரின் அணுக்கனவளவு பாகுபாடு. இது செகண்ட் ஒன். அதுக்கு பிறகு யார் வந்தேன்னா டொபனைனர் என்று சொல்லி டொபனைனர் என்று சொல்லி ஒரு ஆள் வந்து அவர் வந்து என்ன செய்யணும் மும்மை பாகுபாடு என்று சொல்லி ஒரு கிளாசிபிகேஷனை முன் வச்சிடும். மும்மை பாகுபாடு. அதுக்கு பிறகு யார் வந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு நியூலண்ட் என்றவர் வந்தவர். சரி, நியூலண்ட் என்ற ஒரு ஆள் வந்தவர். அவரை சொல்லுவோம் நாங்கள் அவருக்குரியது அட்டமசுர விதி பாகுபாடு. அதுக்கு பிறகு கடைசியா நாங்கள் கதைக்கிறதான் யாரை பற்றியது மெண்டலீவின் பாகுபாடு. எங்களுக்கு மேலே இருக்கிறத பற்றி எல்லாம் படிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்ல. அப்ப நாங்கள் பேசிக்கா நாங்கள் யாரை பற்றி பார்த்தோம்னா முடிச்சு விட்டோம் என்றால் சரி, எங்கண்ட நவீன ஆவர்த்தன அட்டவணை, நவீன ஆவர்த்தன அட்டவணை என்னத்தை அடிப்படையாக கொண்டது மெண்டலீவின் அடிப்படையாக கொண்டது. புரியுதா? மெண்டலீவின் அடிப்படையாக பாகுபாடுத்தான் அடிப்படையாக கொண்டதான் எங்களை நவீன ஆவர்த்தன அட்டவணை. இது புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே. அப்ப இதுல நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லி பார்க்க போறோம். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. நாங்கால தொடங்கு. தேவைன்னு சொன்னானா தேவைன்னு சொன்னா எடுங்க. ஓகே. சோ நாங்கள் இப்ப பேசிக்கா பார்க்க போறது யார் சம்பந்தமானதுன்னு சொன்னால் நவீன ஆவர்த்தன அட்டவணை என்ற ஒரு கிளாசிபிகேஷனுக்குள்ள போக போறோம். சரி, இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணை என்றது உண்மையிலேயே என்னத்தை பேசிக்கா கொண்டதுன்னு சொன்னால் அட்டமிக் நம்பர் இன்க்ரீசிங் இந்த அடிப்படையில தான் நாங்க இங்க என்ன செய்யறோம் கிளாசிபிகேஷன் பண்றோம். சரி, அப்ப நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுத போறேன். சரி, விஷயம் சொல்றேன், அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதுறேன். சரி, அப்ப என்னத்தை கொண்டது முதலாவது எண்ணத்தின் அடிப்படையில அணுவன் அணுவன் ஏறு வரிசையை அடிப்படையாக கொண்டது. சரி, அணுவன் ஏறு வரிசையை அடிப்படையாக கொண்டது. சரி, அப்ப
இந்த அணுவன் ஏறுவேசை அடிப்படையாக கொண்டது நாங்கள் கதை கேட்குள்ள இதுக்கு உண்மையிலேயே மோஸ்ட்லி என்றவர் சரி மோஸ்ட்லி என்ற விஞ்ஞானி இதனோட என்ன செய்யப்பட்டது உண்மையிலேயே மிக நெருங்கிய தொடர்பு வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை கொண்டவர் சரி இவர் தான் என்ன செய்தது மிக நெருங்கிய தொடர்பை கொண்டவர் சரி அதே நேரம் இங்க நாங்கள் இருக்கிற ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்றத 4 தொகுப்புகளா பேசிக்கா 4 தொகுப்புகளா என்ன செய்யணும் கிளாசிபிகேஷன் வச்சுக்கிறோம் இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் எஸ் கம பி கம டி கம எஃப் 4 தொகுப்புகளாக என்ன செய்ய பாகுபடுத்தி வச்சிருக்கணும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது சரி அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரே இயல்புக்குரியவை சேம் கேரக்டர்ஸ் ஒரே இயல்புக்குரிய அதே நேரம் ஒரே எலக்ட்ரானிக் சேம் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் இருக்கிற மூலகங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே குரூப் என்ன செய்யணும் என்று சொன்னால் பாகுபடுத்தினோம் சரி இங்க என்ன செய்யணும் என்றால் ஒரே இயல்புக்குரிய கம ஒரே பொது இலத்திரன் நிலையமைப்பிற்குரிய மூலகங்கள் ஒரே கூட்டங்களாக வகைப்படுத்தப்படுகின்றது சரி இப்படி டோட்டல் 18 குரூப்ஸ் இருக்கு 18 குரூப்ஸ் என்ன செய்யுது காணப்படுது சரி அதே நேரம் எங்களுக்கு 7 பீரியட்ஸ் காணப்படுது 7 ஆவர்த்தனங்கள் காணப்படுது இது புரிஞ்சுதா சரி இது பேசிக்கா எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அடுத்தது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இதுல சரி நாங்க எந்த பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் இதை நாங்கள் ஆவர்த்தனம் அதே நேரம் இலத்திரன் நிரம்பும் முறை எப்படி இலத்திரன் ஃபில் ஆகுது அடுத்தது மூலகங்களின் எண்ணிக்கை அடுத்தது என்னது பெயர் மொத்தம் எத்தனை ஆவர்த்தனம் இருக்கு 7 ஆவர்த்தனங்கள் காணப்படுது ஃபர்ஸ்ட் ஆவர்த்தன இலத்திரன் நிரம்பும் முறை 1:2 செகண்ட் ஆவர்த்தனத்தில் நிரம்புற முறை 2:2p6 தேர்ட் ஆவர்த்தனம் 3:3p6 முன்னுக்கு எல்லாம் வருமா ஃபில் பண்ணி போட்டு வரும் நாங்க கொமன் ஆனது மட்டும் போறோம் 4வது ஆவர்த்தனத்துல இருந்து வரப்போகுது 4:3d10 4p6 இங்க என்ன வரப்போகுது 5:4d10 5p6 6:5d10 4f40 5d10 6p6 இங்க 7:2 செய்வோம் போட்டுக்கொள்ளும் சரி மூலகங்களின் எண்ணிக்கை இங்க எத்தனை மூலகம் 2 இதுல 8 இதுல 8 இதுல 18 32 இங்க நாங்கள கதை கேளாது சரி இதை சொல்லுவோம் பேர் உங்களுக்கு அவ்வளவு தேவையில்லை பட் சொல்றேன் சரி இதை உண்மையா நாங்கள் சொல்றது ஆக சின்ன நாக்கு 2 பேர் தான் இருக்கணும் அதனால வேற சொல்லுவோம் மிக குற்றாவர்த்தனம் ரொம்ப ஷார்ட் பீரியட் சொல்லுவாங்க வெரி ஷார்ட் பீரியட் கதை சரி இதை சொல்லுவோம் முதலாம் குற்றாவர்த்தனம்
இவரை சொல்லுவோம் இரண்டாம் குற்றாவர்த்தனம். சரி, அதுக்கு பிறகு இவரை சொல்லுவோம் முதலாம் லாங் பீரியட் சொல்லுவோம் நெட்டாவர்த்தனம். சரி, இவரை சொல்லுவோம் இரண்டாம் நெட்டாவர்த்தனம். இவரை சொல்லுவோம் ரொம்ப பெருசா 32 எலிமெண்ட்ஸ் ஆனே மிக நெட்டாவர்த்தனம். இவர் என்ன செய்யல, ஃபில் ஆகி முடியல. அப்ப இன்கம்ப்ளீட்டா இருக்கிறதா இவரை சொல்லுவோம் முற்றுப்பெறாத ஆவர்த்தனம். புரியுதா? Yes. ஓகே, தேவையான ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். Done, sir. ஓகே, சரி, இது எங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டிய பேசிக் திங்ஸ். சரி, ஓகே. அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது ஒரு பேசிக்கா சின்ன ஒரு நோட் மாதிரி பவுடர் அடுத்ததுக்கு போகுமே. எங்கள்ட பீரியட் டேபிள்ல இருக்கிற அலோகங்கள் எண்ணிக்கை எத்தனை சொல்லுவாங்க டோட்டலா இருக்கு நான் மெட்டல்ஸ் எண்ணிக்கை? அலோகங்கள் டோட்டல் எத்தனை இருக்கு? 22. சரி, இது உண்மையா? 1/5 டோட்டல் எலிமெண்ட்ஸ் இந்த 1/5 என்ன செய்யுது காணப்படுது கிட்டத்தட்ட. சரியா? Yes, sir. ஓகே. அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது என்னதை பற்றி பார்க்க முடிந்தால் சில கூட்ட மூலகங்களுக்குரிய சில கூட்ட மூலகங்களுக்குரிய சிறப்பு பெயர்கள். சிறப்பு பெயர்கள் என்றதை பற்றி பார்க்க போறோம். சரி, அதுல கூட்டம், சிறப்பு பெயர், அதுல இருக்கிற என்னது மூலகங்கள். சரி, கூட்டம் 1. அடுத்தது நாங்க காய்க்க போறது கூட்டம் 2. அடுத்தது காய்க்க போறது கூட்டம் 16, கூட்டம் 17, கூட்டம் 18. சரி, இதற்கு நாங்கள் கொமனாயிட்ட செஞ்சிருக்க வேணும், எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரி, ஓகே. இதுல சிறப்பு பேர் என்ன சொல்லுங்க? குரூப் 1 சிறப்பு பேர் என்ன நாங்கள் காய்க்கணும்? Alkali metals. ஓகே, அல்கலைன் மெட்டல்ஸ் என்ன செய்வோம் நாங்கள் காய்ச்சி கொள்ளுவோம். அதாவது என்னது கார உலோகங்கள். கார உலோகங்கள். குரூப் 2க்கு Alkaline metals. குட், காரமண் உலோகங்கள். குரூப் 16 என்ன காய்க்கிறாங்க? Serious, sir. சரி, அவரை கதைப்போம் சால்கோ ஜென்சன் என்ன செய்வோம் கதைச்சு கொள்ளுவோம். சால்கோ ஜென்சன் என்ன செய்வோம் வீட்டுல கதைச்சு கொள்ளலாம். சரிதானே? குரூப் Yes, sir. 17 17, sir. Halogens. ஹலஜன்ஸ், அலசன்கள். குரூப் 18 Noble gases. நார்மல் கேசஸ், ஒளிமிய வாயுக்கள். சரி, ஓகே. இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன? லிரியம், Lithium, sodium, potassium, rubidium, cesium, francium. சீசியம், பிரான்சியம். ஓகே, இதுல பெர்லியம், Beryllium, மெக்னீசியம், magnesium, கால்சியம்,
calcium, strontium, barium, radium. Okay. Group 17, 16, oxygen. Oxygen, sulfur, selenium, tellurium, polonium, all that. இதுக்கு fluorine, chlorine, 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 bromine, iodine, astatine. astatine. Okay. இதுக்கு Helium, neon, argon, krypton, xenon, radon. krypton, xenon, radon. ஓகே, இது ஒரு பேசிக்கா சம்டைம் கேட்டா சொல்லலாம். இந்த குரூப் 16 ஆக்சிஜன் ஃபேமிலி என்ன செய்யலாம், சம்டைம் கதைப்பாங்க. சரி, ஆக்சிஜன் ஃபேமிலி என்று கதைச்சாலும் அது குரூப் 16 தான் என்ன செய்யுது, கதைக்குது. சம்டைம் கதைச்சா தெரிஞ்சு கொள்ளும். சரிதானே? ஓகே. Yes, sir. இதுல அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த அலசன்கள் இருக்கணும் தானே. இந்த அலசன்கள் இலத்திரனை ஏற்று உருவாக்கும் அந்நியன்களை நாங்க என்னன்னு சொல்லுவோம், ஹேலைட்ஸ் எனப்படும். விளங்கானே? அப்ப கோமனா நாங்க என்ன கதைப்போம், இவை இந்த x2 plus 2 இலத்திரன் இங்க என்ன வர போகுது, 2 x மைனஸ். புரியுதா? எக்ஸ் என்றது என்னதை நாங்க மெயின் பண்றோம், Element. எக்ஸ் என்றது நாங்க ஹேலைட்டை மெயின் பண்றோம். ஓகேயானே? Yes, சரி. sir. அடுத்தது எங்களுக்கு ஒரு பாயிண்டா தேவையான விஷயங்கள் எல்லாமே பாயிண்டா சொல்லிக்கொண்டே போறோம்னா, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களோட ரூம் டெம்பரேச்சர்ல டோட்டல் எத்தனை கேசஸ் இருக்கு சொல்லுங்க. ரூம் டெம்பரேச்சர்ல எங்களோட பீரியோடிக் டேபிள்ல இருக்கிற டோட்டல் கேசஸ் இந்த நம்பர்ஸ் என்ன? Yes, sir. ரூம் டெம்பரேச்சர்ல எத்தனை கேசஸ் இருக்கணும்? 11 கேசஸ். என்னென்ன கேசஸ்? ஹைட்ரஜன், H2, N2, O2, F2, Cl2. At the same time, helium, neon, argon, krypton, xenon, radon. இவ்வளவு பேரும் என்னென்ன நாங்கள் கதைப்போம் சொன்னால், எத்தனை பேர்? 5 பேர். இந்த 5 பேருமே டைஅட்டமிக் கேஸ் மாலிக்யூல்ஸ், ஈரணு வாயு. ஈரணு வாயுக்கள். இந்த இவ்வளவு பேரும் எத்தனை? 6 பேர். இவ்வளவு பேரும் என்ன கதைக்க போறோம்? இவ்வளவு பேரையும் ஓரணு வாயுக்கள் அல்லது நோபல் கேசஸ். ஓகே, சரி. தேவையான டாக்டர் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. ஓகே, அடுத்தது எங்களுக்கு தேவையான விஷயம் எங்கண்ட லிக்யூட் எலிமெண்ட்ஸ், திரவ நிலை மூலகங்கள். திரவநிலை மூலகங்கள். சரி, இந்த திரவநிலை மூலகம் கதைக்க வரைக்கும் நாங்கள் ரெண்டா கதைப்போம். ஒன்று என்ன கதைக்க போறோம் என்றால் ஆர்டி. ஆர்டி என்ற பேர் நாங்கள் எவ்வளவு? 25 பாகசி. இது 30 பாகசி. சரி, இந்த 25 பாகசியில திரவநிலை மூலகங்கள் யார் யார்? Mercury. மெர்க்யூரி. Mercury மட்டும் தானே? மெர்க்யூரி மட்டுமா? அயோடின். அயோடின். அயோடின் எப்ப லிக்விட் ஆனது? ரூம் டெம்பரேச்சர்ல தானே? இல்ல. தெரியும் சார். I don't know. Okay. அடுத்ததா புரோமின். ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விட்ல காணப்படுற ரெண்டே 2 பேர் தான். ஒன்று மெர்க்யூரி அண்ட் புரோம்.
சரி, அயடின் என்றது சாலிட், ரூம் டெம்பரேச்சர்ல சாலிட், அது திண்ம நிலை மூலகங்கள். ஓகே சார். சரி, அட் த சேம் டைம் 30 பாகசியில திரவநிலை மூலகங்கள் எத்தனை பேர்? 25 பாகசியில திரவநிலை மூலகங்கள் 2 பேர். 30 பாகசியில திரவநிலை மூலகங்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர்? 5 பேர். யார் யார்? இந்த எவ்வளவு 2 பேருமே வரையணும். முதலாவது ஹெச்இ பிஆர். அதுக்கு பிறகு வர போறதா இருக்குண்ட கேலியம். அதுக்கு பிறகு யார் வந்து வரும்? சீசியம். அது என்ன மேல் வரையிருவங்கண்ட பிரான்சியம். 5 பேருமே என்னது? திரவநிலை மூலகம். இதுல இன்னொரு கேள்வியும் மேபி கேட்கலாம், நீங்க சொல்லலாம் கூற்றுவர்ல. திரவ நிலையாக காணப்படுற உலோகங்கள் எண்ணிக்கை எத்தனை? அரை வெப்ப நிலையில திரவ நிலையில் காணப்படக்கூடிய உலோகம் எண்ணிக்கைன்னு சொன்னா இந்த எஜ்ஜி என்ன உங்களுக்கு புரியுது? மெட்டல். ஆ, மெட்டல். மெட்டல். அப்ப கவனமா இருக்கும். விளங்குதா? எஸ் சார். சரி, இது தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு போதுமா இருக்கு. சரி, ஓகே. சரி, அடுத்தது எங்களுக்கு மெயினா தேவையான விஷயங்கள் போயிட்டா பார்த்துட்டு போவோம். இந்த பீரியோடிக் டேபிள்ன்றது மெட்டல், அடுத்தது மெட்டலாய்ட், அடுத்தது என்ன நான் மெட்டல் என்ற ஒரு கிளாசிபிகேஷன்ல தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, அடுக்கப்பட்டிருக்க போகுது, அதாவது அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. சரி, எங்களுக்கு ஆபத்து உலோகம், உலோகப்பொலி, அலோகம் என்ன செய்யப்பட்டிருக்கு, மடக்கப்பட்டிருக்கும். அது உங்களுக்கு தேவையான விஷயம், அது ஓகே, காமனான விஷயம், அது பிரச்சனை இல்லை. இந்த எஸ்டோப் எலிமெண்ட்ஸ் இருக்கிறது தானே எஸ் பிளாக். எஸ் பிளாக் எலிமெண்ட்ல ஐதரசன் தவிர்ந்தது எல்லாமே என்னவா இருக்கும்? மெட்டல் எஸ் சேர்க்கும். பிளாக்குல மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கும்? பெரும்பாலானவை என்னது? மெட்டல்ஸ். உலோகங்கள். ஏன் என்று சொன்னால் இது யாரை நாங்க விட்டு பார்க்கணும்? ஐதரசன் வேற. தவிர்ந்தவை. அதனாலதான் இந்த பெரும்பாலன்னு சொன்னது. சரியா? எஸ் சார். அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது டிகம்ம எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்னது? டிரான்சிஷன் மெட்டல்ஸ். உலோகங்கள் ஆகும். சரி, எல்லாமே உலோகங்கள் ஆகும். சரி, எங்கட பி பிளாக்ல சரி அங்க என்னென்ன காணப்படும்? உலோகம் இருக்குது, அலோகம் இருக்குது, உலோக போலி இருக்கு. உலோக போலி என்பது என்ன செய்யப்படும்? காணப்படும். ஓகேயா? எஸ் சார். சார் உலோக போலிக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்? மெட்டலாய்ட் என்று கதைக்கும். ஓகே சார். ஓகே தானே? இப்ப இது ஆகவும் அடிப்படை பேசிக்கா சொல்ற விஷயம். இதை வச்சுக்கொண்டு சில சில ஸ்பெஷல் கேசஸ், இப்ப இன்னென்ன தயாரிப்புக்கு யாரை யாரை பயன்படுத்துவோம், இல்ல இதுக்கு யாரை யாரை யூஸ் பண்ணுவோம், அப்படி செஞ்ச கிளாசிபிகேஷன் இருக்கு. அப்ப அதையும் நாங்க என்ன செய்வோம்? பார்த்துக்கொண்டு போவோம். மேபி எங்கேயாச்சும் எம்சிக்யூல எங்கேயாச்சும் போட்டு விட்டான்னு சொன்னால் எங்களுக்கு கஷ்டமாயிடும். சரி, அப்ப நாங்க ஒன்று ஒன்றா பார்த்துக்கொண்டு போவோம். சரி, இதுல விழுமிய உலோகங்கள் என்று கதைப்பாங்க. சரி, விழுமிய உலோகங்கள் என்று சொன்னா நோபல் மெட்டல்ஸ் என்று சொல்லுவாங்க. நோபல் மெட்டல்ஸ் சொல்லுவாங்க. சரி, விழுமிய உலோகங்கள். விழுமிய உலோகங்கள். விழுமிய உலோகங்கள் யாரென்று பாத்தீங்கன்னு சொன்னால் எங்கட பிளாட்டினம், அடுத்தது இண்டியம், அடுத்தது பலேடியம். சரி, ஃபர்ஸ்ட். அடுத்தது மேக்னெட்டிக் உலோகங்கள், மேக்னெட்டிக் மெட்டல்ஸ் சொல்லுவாங்க, காந்த உலோகங்கள். காந்த உலோகங்கள். காந்த உலோகங்கள் யாருன்னு தெரியுமா? எஃபி, கோபால்ட், நிக்கல். ஓகே,
தேர்ட் ஒன் நாணய உலோகங்கள். நாணய உலோகங்கள் யார் யாருன்னு சொன்னால் செப்பு, ஏஜி, ஏஜு. அடுத்தது சார் நானே உலோகங்களுக்கு அப்ப இங்கிலீஷ்ல சொல்லக்கொள்ளே காயின் மெட்டல்ஸ் சொல்லுங்க. உண்மையா காயின் மெட்டல்ஸ்ன்றது சரியான டேர்ம் எனக்கு தெரியல. நான் அதை விட உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன். உண்மையில அதுக்கு ஒரு இங்கிலீஷ் டேர்ம்ஸ் எனக்கு தெரியல. அது நீங்க எனக்கு ஒரு ஞாபகப்படுத்தி விடுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் பார்த்து. ஓகே சார். ஓகே, அடுத்தது ஈரியல்பு உலோகங்கள். சரி, ஈரியல் உலோகங்கள் யாரா யாரா ஈரியல் உலோகங்கள்? போரான். போரனா? போரான் இல்லை சார், மறந்துட்டேனே. ஈரல்ஃபெண்டா இது தானே, அம்பட்டரிக் தானே? கம்ப்யூட்டர், எஸ். பெர்லியம், அலுமினியம், எஸ்என், அலுமினியம். இபி, சேட்டன். ஓகே. சரி, இவை எல்லாமே என்ன செய்யக்கூடியாக்கள்? ஆசிட் அண்ட் பேஸ் போத்தோட என்ன செய்யக்கூடியது? ரியாக்ட் பண்ணக்கூடியது. சரி, அடுத்தது உலோக போலிகள். சரி, கொமன நாங்கள் யார கதைப்போம் சொன்னால் உலோக போலிக்கு கதைக்கிறது போரண சண்டையும் கதைப்பினம் சிலிக்கன், ஜெர்மானியம், ஆசனிக், ஆன்டிமனி, டெலூரியம், பொலோனியத்தையும் என்ன செய்யலாம்? உலோக போலிக்குள்ள கதைச்சு கொள்ளலாம். சரிதானே? ஓகே, அடுத்தது எங்களுக்கு தேவையான விஷயம் யாரை பற்றி கதைக்கணும் சொன்னால், அப்ப இந்த உலோக போலி என்ன செய்யுது? இதோட மீனிங் என்ன? மெட்டல் அண்ட் பிஹேவியர் ரெண்டையும் என்ன செய்யக்கூடியது? காட்டக்கூடியது. ஓகேயா? எஸ் சார். ஓகே, அதே நேரம் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி கூடினால் யார்? முதலாம் அயனாக்க சக்தி கூடினது. யார் முதலாம் அயனாக்க சக்தி கூடியது? Which one? I don't know sir. மறந்தாச்சு. என்ன? ஹீலியம். சரி, ஓகே. முதலாம் அயனாக்க சக்தி குறைந்தது யார் சொல்லுங்க? எல்லாத்தையும் டோட்டலா குறைந்தது அது யார்? சீசியம். ஓகே, அடுத்தது அணு ஆரை கூடியது யார்? சீசியம். அடுத்தது மின்னறித்தன்மை கூடினது யார்? எல்லாருக்குமே தெரியும், எது? புளோரின். டாக்டர் ஸ்பெஷல் எடுக்கிறேன்னு எடுத்துக்கணும். ஓகே சார். ஓகே, அடுத்தது இலத்திரன் ஏற்றல் வெப்போலுரை கூடியது யாருங்களுக்கு? குளோரின். அடுத்தது மெல்டிங் பாயிண்ட் உருவநிலை கூடியது யாருங்களுக்கு? கார்பன், கிராஃபைட். இவற்றை எவ்வளவு? 3700 பாகசி. கார்பன் டயமண்ட் இருக்கிறதா தானே, அவற்றை எவ்வளவு? கிட்டத்தட்ட 3550 பாகசி. சோ இவருக்கு தான் கூடவா இருக்கும், கார்பன் கிராஃபைட்டுக்கு தான் கூடும். சரி, அதே நேரம் மெட்டல்ஸ் இல்ல, உலோகங்களுள் உருவநிலை கூடினது யார்? தங்குதன். சரி, டங்ஸ்டன். அடுத்தது
மின் கடத்துதிறன் கூடியது யார்? கொப்பர். ஏஜி. சரி, அடுத்தது 3D மூலகத்தில் மின் கடத்துதிறன் கூடியது யார்? செப்பு. சரி, சார் அப்ப எங்களுக்கு சும்மா மின் கடத்து திறன் கூடியதுன்னு சொன்னா அதுக்கு நாங்க ஏஜ் ஏஜி ஏஜ் இல்லாட்டி கொப்பர் ரெண்டையும் எடுக்கணும். இல்ல 3D எலிமெண்ட்ஸ்ல தான் கொப்பர் கூட. ஓகே. நார்மலா நாங்கள் கதை கேட்கல, அது ஏஜ் தான் மேலே மின் கடத்துதிறன் கூடினார். சரிதானே? அடுத்தது புறவிருப்பம் உடையவை யார் யாருன்னு பார்த்தால் கார்பன் இருக்குது, அதே நேரம் கார்பன், ஆக்சிஜன், பொஸ்பரஸ், கந்தகம், அடுத்தது எஸ்என். சரி, என்னென்ன குயிக்கா பார்த்துட்டு போவோம். கார்பனில நாங்கள் கொமனா 3 பேரை கதைப்போம். சரி, ஒன்று என்னது? கார்பன் கிராஃபைட், கார்பன் டயமைட். அடுத்தது ஃபுல்லரின். தமிழ்லேயே ஃபுல்லரின் எழுதுவோம், இங்கிலீஷ்ல ஃபுல்லரின் சொல்லி கதைப்போம். அந்த 3மே கார்பன் பிரதிருப்பம் தான். இதை நாங்க என்ன சொல்லுவோம்? காரியம். இதை நாங்கள் கதைப்போம் என்னண்டு? ஓகே. ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர்? 2 பேர். யார்? O2 O3. இதைத்தான் நாங்கள் கதைப்போம் என்னண்டு? ஓசோன் கதைப்போம். சரி, பொஸ்பரஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர்? 3 பேர். ஒன்று என்னது? வென் பொஸ்பரஸ், ஒயிட் பொஸ்பரஸ், வென் பொஸ்பரஸ். அடுத்த ரெட் கதைப்பாங்க, செம் பொஸ்பரஸ். அடுத்த பிளாக் கதைப்பாங்க, கெரம் பொஸ்பரஸ். ஓகே. கந்தகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர்? 4 பேர். என்னது? எஸ் அல்பா, எஸ் பீட்டா, எஸ் கேமா, எஸ் டெல்டா. சரி, இதை சொல்லுவோம் என்னண்டு? சாய் சதுர கந்தகம். சாய் சதுர கந்தகம். இதை சொல்லுவோம் என்னண்டு? ஒரு சரிவு கந்தகம். இதை சொல்லுவோம் களிக்கந்தகம். இதை சொல்லுவோம் கூழ்கந்தகம் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரம் எஸ் என்ன பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர்? எஸ், இது எல்லாத்தையும் இங்கிலீஷ் நேம்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களே. வெயிட் 1 minute. ஓகே சார். ஓகே, நோட் பண்ணீங்களா? வேணும்டா எஸ் அல்பா, அதுக்கு நாங்க சொல்லுவோம் அதாவது ரோம்பிக் சல்ஃபர்னு சொல்லுவோம். ஓகே. ரோம்பிக் சல்ஃபர். அடுத்ததுக்கு நாங்க சொல்லுவோம் என்னன்னா மோனோக்ளினிக் சல்ஃபர். மோனோக்ளினிக். அடுத்தது சொல்லுவோம் பிளாஸ்டிக். ஓகே. அடுத்ததுக்குமே கூழ்கந்தம்னா நாங்க கோமனா கதைக்குனாங்க. எஸ் டெல்டாக்கு நாங்க சொல்லுவோம் என்னண்டு? லிக்விட் ஃபார்ம்ல தான் காணப்படும். சம்டைம் அதை மில்க் சல்ஃபர் கதைப்போம். அதுக்கு நாங்க பார்த்துட்டு சொல்றோம். சரிதானே? ஓகே சார். ஓகே.
அதே மாதிரி எஸ்என் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கிறோம். ஒன்று எங்களுக்கு ஒயிட் எஸ்என், அதே நேரம் கிரே எஸ்என் சொல்லுவோம். அடுத்தது சாம்பல் எஸ்என். இது நார்மலாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஓகேயா? எஸ் சார். சார் மறுதிருப்பு வடிவம் என்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற? பிள்ளைங்கள மறுதிருப்பு வடிவம் அந்த அதுக்கு பிரதிருப்பம் சொல்றது உங்களுக்கு சாரி என்ன? ஐசோமஸ். சாரி. ஐசோமஸ் என்று கதைப்போம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, இதை எடுத்துக்கொள்ளுங்க ஸ்கிரீன்ஷாட். ஓகே சார். சரி, உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் நான் தருவேன். அது நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு ஆவர்த்தன அட்டவணை நீங்கள் வாங்கினாலும் சரி அல்லது நீங்க எழுதினாலும் சரி, எழுதி இப்ப நான் சொன்ன அவ்வளவுமே நீங்க என்ன செஞ்சிருக்க வேண்டும்? குறிச்சிருக்க வேண்டும். புரியுதா? எஸ் சார். அதாவது நீங்க என்னென்ன அதுல மெயின் பண்ணி இருக்க வேணும் என்று சொன்னால், குரூப்ஸ் எல்லாமே குறிச்சிருக்க வேணும். அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 எல்லாமே எல்லாமே குறிச்சு அதுக்குரிய ஸ்பெஷல் நேம் எல்லாம் எழுதி அதே இந்த காமன் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் மேல் எழுதி இருக்க வேணும். அதே நேரம் லிக்யூட் எலிமெண்ட் இருந்தால் லிக்யூட் எலிமெண்ட் எல்லாமே மார்க் பண்ணணும். அது ஒன்று தான் நோட் பண்ணணும். இப்போ என்னென்னு சொல்றோம்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு எலிமெண்ட் சும்மா எழுதுறேன். இப்போ இப்படி இப்படி எழுதுறேன்னா என்னண்டு சும்மா சொல்றேன்: ஹைட்ரஜன், லிதியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். அதே நேரம் இங்கால என்னது? பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம், ரேடியம். சும்மா இருக்குன்னு சொன்னால் இதுல நான் சொல்லலாம் எங்களுக்கு என்னண்டு எங்கட பிரான்சியமும் ரேடியம்ன்றது யார்? ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட். அது கிடக்கணும். அதே நேரம் எங்கட சீசியமும் பிரான்சியமும் இவையில பாத்துறாங்க. இவ யார்? ஒரு இப்படி சதுரம் போட்டோம்னா நீங்க கீழே அதை போட்டு விடுங்க. என்னண்டு இப்படி சதுரத்துல இருக்கிறது எல்லாமே என்ன டொம்மேலி 30 பாகசியில் லிக்விட். திரவம் மூலகங்கள். வேறு இப்படி இப்படி முக்கோணம் பாவிக்கிறீங்கன்னு சொன்னா அது என்னது? கேசஸ். சர்க்கிள் பாவிக்கிறீங்கன்னு சொன்னா மெட்டல்ஸ். மெட்டலாய்ட்ஸ். மெட்டல்ஸுக்கு நீங்க குறிக்க போவாங்க. ஏன் மெட்டல்ஸ் தான் எக்கச்சக்கமா இருக்கு. யா. அப்ப மெட்டலாய்ட்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டல் எங்களுக்கு கேசஸ், லிக்யூட் எலிமெண்ட்ஸ், அடுத்தது அம்போட்டரிக் எலிமெண்ட்ஸ். இதுகளை மட்டும் ஒரு ஒரு ஷேப்ஸ்ல குறிச்சிட்டு அதை கீழே குறிச்சு விட்டீங்கன்னா சரி. மற்றது நான் தந்த என்ன உங்களுக்குரிய கோயின் எலிமெண்ட்ஸ், அடுத்தது மேக்னெட்டிக் எலிமெண்ட்ஸ், அதுகள் எல்லாத்தையும் குறிச்சு 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 எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக் எல்லாமே கிளியரா குறிச்சிருக்க வரும். ஓகேயா? எஸ் சார். சரி, அது உங்களுக்குரிய ஹோம்ஒர்க். அதை நீங்க செய்தா உங்களுக்கு பெட்டர். நானும் எழுதி விடலாம். பட் அது என்ன பிரச்சனை சொன்னா, நான் எழுதி விடுறது பிரியோசனம் இல்லாம இருக்கு. நீங்க பார்த்து இப்ப நீங்களா ட்ரை பண்ணிக்குள்ள உங்களுக்கு என்ன கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கு. அதனாலதான். ஓகே ஓகே சார். எஸ் சார். சரி, அப்ப இது எங்களுக்கு நார்மலா என்ன செஞ்சது முடிஞ்சது. இப்ப எங்களுக்கு தேவையானது என்னன்னு சொன்னால், அடுத்தது நாங்கள் தேவையான விஷயம் என்ன பார்க்கணும்னு சொன்னால், ஒரு சின்ன கொஸ்டின் உண்டு ஆரம்பிக்கலாம். சரி, இது ஒரு நீங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, எங்கண்ட ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள எலிமெண்ட்ஸை கன்சிடர் பண்ணியா மூலகங்களை கருதி பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. சரி, இதுல ஃபர்ஸ்ட் 25 பாகசியில், அதாவது ஆர்டி ரூம் டெம்பரேச்சர்ல சாலிட், அடுத்தது லிக்விட், அடுத்தது கேஸ் ஆகிய 3 பிசிக்கல் ஸ்டேஜ்லையும் 3 பௌதிக நிலைகளும் உள்ள
மூலகங்களை உடைய குரூப் அண்ட் பீரியட். எது சொல்லுங்க பாப்போம். எது குரூப்? எத்தனையாம் குரூப்? 17. 17. ஓகே. பீரியட் 4 and 6. ஓகேயா? Yes, sir. மீடியேட் 17ல ஓகே. 4 and 6ல எங்களுக்கு யார் இது உரியால யார்? Bromine and astatine. சாரி, அப்ப 6 வராது. 6 வரும் தானே? ஏன் வராது? 1 minute. 6ல எது இருக்கு? Yeah. Astatine. அஸ்டிடீனா? Yeah. எஜ்ஜி இருக்குல்ல, எஜ்ஜி அப்ப என்னது? அது லிக்யூட். 6ல எஜ்ஜி லிக்யூட் இருக்கு. கேஸ் என்ன இருக்கு? ரெனன் இருக்கு. சாலிட் எல்லாம் மிச்சம் எல்லாமே சாலிட் இருக்கு தானே எங்களுக்கு. yes, sir. அதால வரும். இது எங்களுக்கு லிக்யூட்டா இருக்கும். இது லிக்யூட் எங்களுக்கு பீரியட்ல வேறயா குரூப்ல வேறயா சொன்னா? இல்ல, குரூப்லயே எங்களுக்கு பார்க்கணும். இது பீரியட்ஸ்ல 4ஆம் 6ஆம் பீரியட்ஸ்ல இருக்கு எல்லாமே. Yeah. குரூப்ஸ்ல யார் இருக்கணும் பாருங்க. 17ல யார் இருக்கிறது? கேசஸ் Chlorine. யார் கிடைக்கலாம்? புளோரின், Chlorine. F2, Cl2 gases. அதே நேரம் Br2 என்னது? லிக்விட். அயோடின் என்றது என்ன? சாலிட். Solid. அதனாலதான் சொன்னா. Yeah. ஓகேயா? Yes, sir. ஓகே. செகண்ட் ஒன், முப்பது பாகசியில் 3 பௌதீக நிலைக்குரிய மூலகங்களைக் கொண்ட கூட்டம் கம ஆவர்த்தனம் எது? இப்ப சொல்லுங்க பாபு. 6. கூட்டம் எத்தனை? 1 கம 4. 17. கூட்டமா? Yeah. 1,17. இது 4 கம 6 தான். Yeah. 4,6. சரி, கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. Yeah. ஓகேயா? Yes, சரி. sir. அடுத்தது தேர்ட் ஒன் என்ன பார்க்கணும்னா, non-metal அலோக மூலகங்களை மட்டுமுடைய கூட்டம் ஆவர்த்தனம். அலோக மூலகங்களை மட்டுமுடைய கூட்டம் தான் ஆவர்த்தனம். கூட்டம் வந்து 17. 17 and 18 பீரியட் பெறும். வந்து பீரியட் வந்து 1. ஓகேயா? எஸ் சார். ஃபோர்த் ஒன், only gas. இது சோட்டா போட்டுக்கொள்றேன்னா, யா சார். only gasக்கு யார வர போயிடும் கூட்டம் 18. ஆவர்த்தனம் 1. கூட்டம் எத்தனை? 18. ஓகே. ஆவர்த்தனம் எது? 1. ஆவர்த்தனம் 1. ஓகேயா? டாக்டர் Yes, sir. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொள்ளுங்க. ஓகேயா? ஓகே சார். ஓகே. அடுத்த 6. அடுத்து என்னடா?
வாயு மூலகங்கள் இல்லாத பீரியட். வாயு எலிமெண்ட்ஸ் இல்லாத ஆவர்த்தனம். செவன் சாரி, செவன்த் பீரியட் 7 8. பிகாஸ் அதுல வந்து நோபல் கேஸஸும் இல்லை. இல்ல அதுல இல்ல. சரி, அது நாங்க 7 தான் கதைப்போம். சரி 7. சாரி. சரி, அதிக எண்ணிக்கையான அலோகங்கள் உள்ள ஆவர்த்தனம். அதிக எண்ணிக்கையான அலோகங்கள் உள்ள ஆவர்த்தனம் எது? 2ஆம் ஆவர்த்தனம். சரியா? எஸ் சார். ஓகே. அடுத்தது first 5 periods உள்ள டோட்டல் எலிமெண்ட்ஸ் என்ன, நம்பர்ஸ் என்ன? 54. 54. குட். 9 1. அதி உயர் மேக்சிமமான அதி உயர் அலோகங்களை கொண்ட கூட்டம். அலோக மூலகங்களை கொண்ட கூட்டம். 13. கொண்ட கூட்டம். கூட்டம் கட்டுதான். 13 தானே? 18. அலோக மூலகங்கள் கேட்டிருக்கு. ஓகே ஓகே. கவனமா இருக்கும். எஸ் சார். அடுத்தது அனைத்து மூலகங்களும். சார், எஸ். அல்ரஹாம் எடுத்தா வந்து 18 மட்டுமா, 17 வராதா? அதி உயர்ண்டுல கேட்டிருக்கு. ஓகே. அதே இல்ல பார்க்கணும். யா. சரி, 17ல எத்தனை வரும் உங்களுக்கு? 5 வரும். யா. 18ல 6 வரும். ஓகே. அனைத்து மூலகங்களும் உலோகங்களான தொகுப்பு. என்னென்ன தொகுப்பு? D, F. ஓகே. ஓகே தானே? எஸ் சார். ஓகே. அப்ப இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், காமனான விஷயம். ஓகே தானே? எஸ் சார். சரி, இதுல உங்களுக்கு இனி ஒரு தொகுப்பு சம்பந்தமா என்ன செஞ்சலாம், கதைச்சு கொண்டு போகலாம். சரி, என்னது எஸ் தொகுப்பு, பி தொகுப்பு, டி தொகுப்பு, அதெல்லாம் உண்மையிலேயே தேவையில்லாத விஷயம். அதுல உங்களுக்கு என்ன செய்யும், எஸ் தொகுப்பு பண்ணா என்னன்னு தெரியும், டி தொகுப்பு பண்ணா என்னன்னு தெரியும். எஸ் தொகுப்பு பண்றது கூட்டம் ஒன்றும் கூட்டம் 2. யா. பி தொகுப்பு பண்றது என்ன, கூட்டம் 13ல இருந்து 18. கூட்டம் டி யா. என்றது என்ன, 3ல இருந்து 12. ஓமா இல்லையா? எஸ் சார். எஸ் தொகுப்பு நாங்க படிச்சுனாங்க. எஸ் தொகுப்பு மூலங்கள் என்ன, இலத்திரங்கள் நிரம்பி செல்லும் போது இரு இலத்திரன் எஸ் தொகுப்புல எஸ்ல வந்து முடிவடையும். பி தொகுப்புனா பியில முடிவடையும். டி தொகுப்புனா என்ன செய்யும் நாங்க அது நிலத்திரங்களை இப்ப இந்த மாதிரி முடிவடையும் என்று சொல்லி கொமனா கதைக்கிற விஷயங்கள்லாம் எங்களுக்குரிய என்னது, அந்த மூலகங்கள் தொடர்பான விஷயங்கள். ஆனால் இந்த நாங்கள் பி தொகுப்பு எஸ் தொகுப்பை பற்றி எஸ் தொகுப்பை பற்றி கதைக்கிறது பெரிய விஷயம் இல்ல, பி தொகுப்பு பற்றியும் கதைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. எங்களுக்கு டி தொகுப்பு பற்றி கதைக்கிறது முக்கியமான விஷயம். சரி, யாரை பற்றி? டி பிளாக். சரி, டி பிளாக்ல கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. அப்ப அதை நாங்கள் என்ன செய்யறது, பாக்குறது பெரிய விஷயம். உண்மையிலேயே இந்த டி பிளாக்ல தாண்டல் மூலகங்கள் என்று கதைக்கிறாங்க. சரி, இந்த தாண்டல் மூலகங்கள் என்றால் என்ன? தாண்டல் மூலகங்கள் என்றால் என்ன? அவங்க வந்து லாஸ்ட் இது வந்து நிரம்பல் அடையும். இதுல வந்து
அது ஸ்டேபிள் ஆகிறதுக்கு அது எஸ் ஆர்பிட்டல்ல என்ன சரி, டி தாண்டல் ஆர்பிட்டல்ல எலிமெண்ட்ஸ் யாருன்னு சொல்லுங்க. தாண்டல் எங்கிறது டி பிளாக்ல தாண்டல் உலோகங்கள்ன்றது யார் யார் தவிர்ந்தாக்கள் தாண்டல் உலோகங்கள்? பகிர்ந்தாக்கலா சாரி, சாரி நீங்க கேட்டது என்னங்க நான் மெட்டல்ஸ் டிரான்சிஷன்ஸ் எலிமெண்ட்ஸ் என்று கலைக்கிறாங்க தானே. எஸ் இந்த டிரான்சிஷன்ஸ் எலிமெண்ட்ஸ்ன்றது டி பிளாக்ல எந்த எலிமெண்ட் தவிர்ந்தது என்று கலைக்கிறேன், எந்த எலிமெண்ட்ஸ் தவிர்ந்தாக்கள் என்று கேட்கிறேன். உண்மையே தாண்டல் எலிமெண்ட்ஸ் சொன்னால் என்னன்னு சொன்னால் அவை அந்த மூலகங்கள் இந்த எலிமெண்ட் ஸ்டேஜ்லையும் அல்லது அவை ஸ்டேபிளான கட்டேன் ஸ்டேஜ்லையும். ரெண்டு விஷயம் விளங்குதா? எஸ் சார் அதாவது அவை மூலக நிலையில், அதைத்தான் சொல்றேன், இந்த மூலக நிலையில் அந்த எலிமெண்ட் ஸ்டேஜ் மூலக நிலையில் அல்லது அவற்றின் உறுதியான கட்டேன் நிலையில் எங்களுக்கு பார்ஷியலி ஃபில்டான எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யணும், இருக்க வேணும். என்னது? பகுதி நிரம்பிய டி இலத்திரன்கள். டி இலத்திரன்களை கொண்ட மூலகங்கள் தான் என்கிட்ட தாண்டல் மூலகங்கள். அப்ப உண்மையிலேயே 3D பிளாக்ல சட்டன் தவிர்ந்த ஏனையவை யாவும் என்ன கருதுவோம், தாண்டல் மூலகங்கள் ஆகும். ஏன் சட்டன் வராது? சட்டன் மூலக ஸ்டேட் எழுதி பாருங்க. 1:2:2p6 3:3p6 4:3d10. அப்ப 3d10 கடைசியில பாருங்க 1 2 3 4. நான் அப்படி போறேன், அப்படி போடக்கூடாது, ஒன்னொண்டா நிரப்பிதான் நிரப்பணும். சரி, 10ல தங்க. இதுல பார்ஷியலி ஃபில்ட் எலக்ட்ரான் இருக்குது, அடி எலக்ட்ரான். இது இந்த உறுதியான கட்டேன் ஸ்டேஜ் என்னது? Saturn 2+ தானே. அப்ப இது எலக்ட்ரல் லேபிள் வரப்போகுது 1:2:2p6 3:3p6 3d10 தான். 4 இல்லாம போயிடும். அப்ப இங்கேயும் அதே தான். அப்ப மூலக நிலையிலையும் பகுதி நிரம்பிய பார்ஷியலி ஃபில்ட் எலக்ட்ரான்ஸ் இல்ல, அவையின் உறுதியான கட்டேன் ஸ்டேஜ்லையும் பார்ஷியலி ஃபில்ட் எலக்ட்ரான்ஸ் இல்ல. அதனாலதான் சட்டன் என்றது டிரான்சிஸ்டன் எலிமெண்டா வராது, தாண்டல் மூலகமா வராது, மிச்சம் எல்லாமே வந்து கொள்ளும். புரியுதா? அப்ப ஸ்கேண்டியமத்துக்கு நாங்க கதை கேட்க, ஸ்கேண்டியம் அவைண்ட கட்டேன் நிலையில, அவைண்ட கட்டேன் ஸ்டேஜ்ல அவையில பார்ஷியலி ஃபில்ட் எலக்ட்ரான்ஸ் இல்ல, அவையில டி எலக்ட்ரான்ஸே இல்ல. அவ ஸ்கேண்டியம் எப்படி வருதுன்னு சொன்னா அவட எலிமெண்ட் ஸ்டேஜ்ல பார்ஷியலி ஃபில்ட் ஒரு எலக்ட்ரான் இருக்கல்லோ, அதனால வந்து கொள்ளுது. சரி, இங்க வருங்க. ஸ்கேண்டியத்துக்கு எலிமெண்ட் ஸ்டேஜ் ஓகே, பட் அவருண்ட கட்டேன் ஸ்டேஜ்ல இல்ல. ஓமா இல்லையா? இங்க சொல்லிருக்கிற வேர்ட் 2 வேர்ட். என்ன? மூலக நிலை எலிமெண்ட் ஸ்டேஜா இருக்கலாம் அல்லது உறுதியான கட்டேன் நிலை, ஏதாவது ஒன்றிலையாச்சும் இருந்தால் சரி என்று சொல்றான். புரியுதா? அதே மாதிரி செப்ப எடுத்தீங்கன்னு சொன்னால் செப்புக்கு என்ன இல்ல, செப்புண்ட எலிமெண்ட் ஸ்டேஜ்ல என்ன இல்ல, எலிமெண்ட் ஸ்டேஜ்ல Cu+லயும் இல்ல, Cu2+ல தான் இருக்கு. புரியுதா? எழுதி பாருங்க. Cu+ அலினாலும் பார்ஷியலி ஃபில்ட் எலக்ட்ரான்ஸ் இல்ல, Cu2+ல தான் வேறு. அதே மாதிரி சட்டனுக்கு என்ன செஞ்சாச்சு, சொல்லியாச்சு. ஓகே, இதுல டவுட்ஸ் இருக்கா? சரி, அதே நேரம் இந்த டிரான்சிஷன்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே டி தொகுப்பு மூலகங்கள். அதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? சரி, ஆனால் டி தொகுப்பு எலிமெண்ட்ஸ் எல்லாமே டிரான்சிஷன்ஸ் எலிமெண்ட்ஸ். இது சரியா இல்லையா? நான் கேட்டது, முதலாவது கேட்டது என்னது? டிரான்சிஷன்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே டி தொகுப்பு எலிமெண்ட்ஸ். That statement is right. But D top elements எல்லாமே transition element. That statement is wrong. புரிஞ்சுதா? சரி, அப்ப இவ்வளவும் தான் எங்களுக்கு யார் சம்பந்தமான விஷயங்கள். சரி, பீரியோடிக் டேபிள் கிளாசிபிகேஷன்
அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எம்சியூல போடக்கூடிய சம்டைம் இங்க கேட்கக்கூடியமான எல்லா விஷயமும் சொல்லி முடிஞ்சு. சரிதானே? எஸ் அப்ப சார். நாங்கள் இனி என்னென்னதை பற்றி உண்மையில பார்த்தோம்னா எங்களுக்கு கிளாசிபிகேஷன், எங்களுக்கு பீரியோடிக் டேபிள்ல இருக்கிற கிளாசிபிகேஷன் எல்லாம் முடியும். இது பேசிக்கான கிளாசிபிகேஷன் முடிஞ்சு. இனி நாங்க பார்க்க வேண்டியது என்னென்ன உண்மையிலேயே உலோக இயல்பு பார்த்துட்டோம். பீரியோடிக் டேபிள் உங்களுக்கு குறிக்க சொல்லியாச்சு. நாங்கள் உண்மையிலேயே பார்க்க வேண்டியது எது? எங்களை அட்டமிக் ரேடியஸ் பார்க்கணும், அயனிக் ரேடியஸ் பார்க்கணும், அயனைசேஷன் எனர்ஜி பார்க்கணும், எலக்ட்ரான் கெயின் என்தல்பி பார்க்கணும், அடுத்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பார்க்கணும், வேலன்சி ஆல்ரெடி நாங்கள் கொஞ்சம் சாதிச்சிட்டோம். வேலன்சி சாதிச்சிட்டோம் இல்ல? எஸ் சார். ஓகே, வேலன்சி கதைச்சிட்டோம். ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்த மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் கதைக்கணும், டென்சிட்டி கதைக்கணும், அட்டமிக் வால்யூம் கதைக்கணும், அடுத்தது மின் கடத்துதிறன் கதைக்கணும், அடுத்தது எங்களை வேப்பரைசேஷன் ஆவியாத மாதிரி வைப்போம், உருவல் மாதிரி வைப்போம். இவ்வளவு இருக்குது. பட் இதுல எல்லாமே நாங்கள் கதைக்க மாட்டோம். எங்களுக்கு தேவையான கொஞ்சம் விஷயத்தை பேர் தான் செய்வோம், கதைச்சு கொள்ளுவோம்.